எது சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 5வது இடத்துக்கு வந்துட்டாங்களா? ஆமாம் கைஸ், நேற்று மும்பை vs சென்னை மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 103 ரன் வித்தியாசத்தில். டாஸ் ஜெயிச்ச மும்பை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துலேருந்தே ஓப்பனர்ஸ் இன்டென்ட்டோட ஆனாங்க. ஆனால் ருத்ராஜ் சீக்கிரமாகவே அவுட்டாக போயிட்டார். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் லாஸ்ட் பால் வரைக்கும் போய் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். இதோட அவருக்கு 2வது செஞ்சுரி இந்த சீசனில். ஆமாம் கைஸ், மிச்சம் எல்லாருமே சின்ன சின்ன கேமியோஸ் தான். டெவால் பிரேவிஸ் ஒரு 21, அதுக்கப்புறம் வந்து யாருமே சொல்கிற அளவுக்கு அடிக்கலை. இதுதான் சிஎஸ்கேயோட ஸ்கோர் கார்டு. டோட்டல் வந்து 207 ரன் அடித்தாங்க. அப்படியே மும்பையோட பவுலிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் கசன்ஃபர் அவர் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டாக போட்டார், 2 விக்கெட் எடுத்தார். மற்ற எல்லாருமே கொஞ்சம் அடி வாங்கினாங்க. ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லேயும் சரி ஆடலை, பவுலிங்லேயும் சரி எதுவுமே பண்ணலை. இவர் மேலே குற்றச்சாட்டு எழுப்பிக்கிட்டு தான் வருது. இதுதான் எம்ஐயோட ஸ்கோர் கார்டு. யாருமே சொல்கிறவருக்கு அடிக்கலை. திலக் வர்மான், சூரியகுமார் யாதவ் அவங்க 2 பேருக்கு இடையில் மட்டும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப், அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. வேறு யாருமே சொல்கிற அளவுக்கு ஆடலை. ஆனால் சிஎஸ்கேயோட பவுலிங் அதை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. யார் கையில் பால் கொடுத்தாலும் எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. அதுலேயும் பிக் ஆஃப் த பவுலர்னால் ஸ்பின் டுவோ அண்ட் அக்கீல் அண்ட் நூறு தான். 2 பேருமே பயங்கரமாக போட்டாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சை சிஎஸ்கே 103 ரன் வித்தியாசத்தில் 1 பண்ணிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.